வணக்கம். உலகில் மனிதன் பிறந்ததிலிருந்தே தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கும் செயல் ஒரு இன்றியமையாததான் கருதப்படுது. அதில் அறிவு மனிதனை உயர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான சக்தியாகும். மனிதன் உலகத்தை பற்றி ஆராய்ந்து கொள்ள முயற்சிப்பது ஒரு சாதாரண முயற்சி அல்ல, அது ஒரு உன்னதமான பயணமாகும். அறிவமும் ஒரே தேடல் தான் குறிக்குது. ஒரு விஷயத்த அறிந்து கொள்றது அப்புறம் தெரிந்து கொள்றது, இத அறிவுன்னு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளா அவருக்கு நிறைய பொது அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அறிவம் என்பது ஒரு சிறப்பு வகையான அறிவு. அதாவது ஞானம், புத்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆசிரியரை இதுக்கு குறிப்பிடலாம். அதாவது ரெண்டு பொருளுமே சூழ்நிலைகளை பொறுத்து பொருளானது மாறும். உலக அறிவில் நம்பிக்கை தான் வாழ்க்கை, தைரியம் தான் பயணம் கூட சொல்லலாம். அறிவு என்கின்ற உன்னதமான இருப்பிடத்தை பெறவே முயற்சி என்ற தன்னம்பிக்கையில் கடல் கடந்து சென்றும் வான்வழி சென்றும் பல சாதனைகளை இன்றும் மனிதன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அதாவது லைஃப் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேலஞ்ச். லைஃப்ல டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது எல்லோருக்குமே இருக்கும் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற 100% அதுல நமக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், அதாவது ஈடுபாடு. அந்த ஈடுபாடு தான் ஒரு நபரின் தனித்தன்மையை நிலைநாட்டுகிறது. நாம ஒரு ஆசிரியராக வேண்டும் அப்படின்னா ஆசிரியர்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம தொடங்கணும். அதாவது நம்ம ஆசிரியர் மாதிரியே கனவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். மனிதன் மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுவதற்கான முக்கிய காரணம் அவனுடைய சிந்திக்கும் திறன் மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆற்றலே ஆகும். மனிதன் தனது வாழ்க்கையில் பல அனுபவங்களையும் அறிவையும் சேகரித்து வளர்கின்றான். இந்த அறிவு அவனை நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ளவும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் அறிவு மிக முக்கியம். கல்வி என்பது உலக அறிவை பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகும். பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிலையங்கள் மாணவர்களுக்கு அறிவை வழங்குகின்றன. இன்றைய காலத்தில் அறிவை பெறுவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. நூலகங்கள், அறிவியல் ஆராய்ச்சி பயணங்கள் போன்ற பல வழிகள் மூலம் மனிதன் உலக அறிவை பெற முடிகிறது. உலகின் பல நாடுகளின் கலாச்சாரம், மொழி, அறிவியல் வளர்ச்சி போன்றவற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது மனிதனின் பார்வையை விரிவுபடுத்துகின்றது. அறிவு என்னும் ஒரு பயணம்தான், அது எப்போதும் தொடர்கின்றது. நாம் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதிய கேள்விகளை எழுப்புகிறது. அது நம்மை மேலும் கற்றுக்கொள்ளத்தான் தூண்டுகிறது. அதாவது நம்ம அறிவு பயணத்தை தொடங்கும் போது ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம முன்னெடுத்து வைக்கலாம். தோல்வியால் துவளாம இருக்கக்கூடியது, அடுத்த வாய்ப்புக்கு ஒரு படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இந்த செயல்பாடுகளை தொடங்கணும். 2வது, ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு ஒரு ஆலோசனை யார்கிட்ட கேட்கும் போது ஒரு ஃபீட்பேக் தருவாங்க, அதை வச்சு நம்மளோட முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டே வரணும். 3rd பாயிண்ட், கடினமான உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுதல், ரியாலிட்டி டு ஃபேஸ் ரியாலிட்டி, உண்மைகளை அறிய ஆவலாக இருக்கணும். 4வது பாயிண்ட், ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு காரணிகளை உருவாக்கணும். வல்லுநர்கள்கிட்ட ஒரு அறிவை கேட்கலாம். அதாவது உலக அறிவை நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எளிமையா சொல்ல போனா பார்த்தல், கேட்டல், இதுதான் எண்ணம். அதாவது நம்ம என்ன பார்க்கிறோமோ அதுதான் எண்ணங்களாக வருகிறது, ஏதாவது நம்ம கேட்கிறோமோ அதுதான் எண்ணங்களாக வருகிறது. அதுபோலதான் வாழ்க்கையும். புதிய விஷயங்களை அறிந்து கொண்டு நாம் புதிய அறிவை வளர்த்துக்கிடணும். நம்ம டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதன் மூலம் நாம் நல்ல மனிதர்களாகவும் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் வளர முடியும். உலக அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் அவசியமாகும்.